Good morning, students. Next topic, moving or copying files and folders. You can move your files or folders to other areas using variety of methods. அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது அல்லது காப்பி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். மெத்தட் 1, கட் அண்ட் பேஸ்ட். மெத்தட் 2, காப்பி அண்ட் பேஸ்ட். கட் பேஸ்ட், காப்பி பேஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கட் பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஃபோல்டரு எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரிஜினல் அந்த இடத்துல இருக்காது. இது கட்டு பேஸ்ட்டில் உள்ளது. அதே நேரத்தில் காப்பி பேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காப்பி பேஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல இருந்த இடத்துல அதோட காப்பி இருக்கும், இன்னொருல அதோட நகலும் இருக்கும். தெளிவாக சொல்கிறாருந்தா, ஒரிஜினல் ஃபைல் அதே இடத்துல இருக்கும், அதோட இன்னொரு காப்பி நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். மெத்தட் 1, கட் அண்ட் பேஸ்ட். டு மூவ் a file or folder, first select the file or folder and then choose one of the following. இந்த லைனை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எந்த ஒரு ஆப்ஷனையும் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஃபைலையோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ, ஃபைலுங்கிறது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க வேர்டு ஃபைலாக இருக்கலாம், அல்லது பெயிண்ட் ஃபைலாக இருக்கலாம், அல்லது எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம். ஃபோல்டருங்கிறது எல்லோ கலரில் இருக்கும். இந்த தெரியுதுங்களா, இதுதான் ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை மூவ் பண்ணுறா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் அந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் ஃபோல்டர் மேலே வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணால் லேசாக ப்ளூ கலரில் செலக்ட் ஆயிரும். அதுதான் செலெக்ஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளிக் ஆன் த எடிட் கட் ஆர் CTRL + X. CTRL means Control + X, or right click to cut from the pop-up menu. நல்லா பாருங்க, 3 வழி காமிச்சிருக்காங்க. ஒன்று எடிட் மெனு, நம்ம இதுக்கு மேலே பார்த்துருக்கோம். இதில் கூட தெரியுது பாருங்கள், ஃபைல், எடிட், வியூ, டூல்ஸ், ஹெல்ப்னு தெரியுது. இல்லை எடிட் மெனுவில் போய் கிளிக் பண்ணால் கட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அல்லது ஏற்கனவே ஃபைலை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம், கண்ட்ரோல் கீயை CTRL கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக எக்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபைலு லேசாக மங்கலாக தெரியும், அதை கட் ஆகிட்டுங்கிறதுக்காக தெரியும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலையோ ஃபோல்டரோ இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணி அங்கே போய் எடிட் மெனுவை கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த பேஸ்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபைல் எங்கேருந்து நம்ம கட் பண்ணமோ அந்த ஃபைலோ ஃபோல்டரோ நம்ம எந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு பேஸ்ட் ஆயிரும். உதாரணமாக D:1 ஒரு இடத்துல ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் அங்கேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் E டிரைவ், அதை E:, சொல்லுவாங்க, E டிரைவில் போய் பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா D:, அங்கே காப்பி இருக்காது, அதோட ஒரிஜினல் ஃபைலும் அப்படியே எங்கே வந்துடும், E டிரைவில் கொண்டாந்து சேவ் ஆயிரும். இந்த 2 வழி சொன்னோம். இன்னொரு வழி பார்க்கணும். ரைட் கிளிக் கட். அதாவது அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே ரைட் கிளிக், மவுஸ் பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு பாப்அப் மெனு வரும், குட்டி மெனு, அதுக்கு பேர் தான் பாப்அப் மெனு. அந்த பாப்அப் மெனுவில் கட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் கட் ஆயிரும். அதாவது 3 வழி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடிட் மெனுவில் போய் கட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம், அல்லது அந்த பர்டிகுலர் ஃபைலையோ ஃபோல்டரையோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் கீயும் எக்ஸையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணனா இதுலேயும் கட் ஆயிரும். அல்லது மூன்றாவது வழியாக
அந்த ஃபோல்டர் மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆயிரும். நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் ஒரு தடவை அந்த ஃபைல் மேலே பண்ணால் ப்ளூ கலரில் செலக்ட் ஆயிரும். தென் ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு சின்ன பாப்அப் மெனு வரும். அந்த மெனுவில் கட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி 3 வழிகளில் அந்த ஃபைலை கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் to move the file or folder in the new location, navigate to the new location and paste it using click edit paste from edit menu or Ctrl+V using keyboard. மூவ் அந்த ஃபைல் அங்கேருந்து கட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே கொண்டு போய் மூவ் பண்ணணும், கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணணும் புதிய லொக்கேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டி டிரைவில் இருந்து இ டிரைவுக்கு கொண்டு வந்து அந்த டிரைவில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அல்லது எடிட் மெனுவை செலக்ட் பண்ணி அதில் பேஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியும் பண்ணலாம், அல்லது கீபோர்டில் சிடிஆர்எல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா பேஸ்ட் ஆயிரும். இந்த 3 மெத்தட் மூலமாக என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ கட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் 2 ட்ராக் அண்ட் ட்ராப். ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இழுத்து விடுதல் அப்படிங்கிறது. அந்த பர்டிகுலர் ஃபைலை மவுஸ் பாயிண்டர் நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ணும்போது லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருவோம். இப்போ விடாமல் அமுக்கி பிடிச்சி அந்த ஃபைலை அமுக்கி பிடிச்சிட்டு மவுஸ் பாயிண்டர் லெஃப்ட் கிளிக்கில் அமுக்கி பிடிச்சிட்டு அப்படியே மவுஸை நகட்டோம்னா அந்த ஃபைலும் நம்மளோட சேர்ந்து வரும், எங்கே வேணால் சேர்ந்து வரும். இதைத்தான் ட்ராக் அப்படிங்கிறது. ட்ராப்புங்கிறது விடுறது. எந்த ஃபோல்டர் வேணுமோ, அதாவது டி டிரைவில் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்படியே அமுக்கி பிடிச்சி இழுத்துட்டு வந்து டி டிரைவில் இருந்து இ டிரைவில் பேஸ்ட் பண்ணிடுறது. விட்டாச்சுன்னா இங்கேருந்து அங்கே காப்பி வந்துடும். இது நான் சொல்லிவிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிஸ்க் டிரைவ் விண்டோ we have 2 pans called left and right pans. In the left pan, the files or folders are displayed like a tree structure. In the right pan, the files inside the specific folders in the left pan are displayed with various options. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த படத்தை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அது என்ன சொல்லியிருக்காங்க. டிஸ்க் டிரைவ் விண்டோ, இந்த விண்டோவை பார்த்துக்குங்க. இந்த விண்டோவில் 2 பேன் இருக்குது. இடது பக்கம் ஒரு சாரளம், வலது பக்கம் பேன்னா சாரளம் அப்படிம்பாங்க. இந்த பக்கம் ஒரு சாரளம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு சாரளம் இருக்குது. இதை பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பாரு ஒரே ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் ஒன்றுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சு அதில் C:" வச்சுருக்காங்க OS, அடுத்து நியூ வால்யூம் ஆல் சீக்ரெட், அதுக்கப்புறம் நியூ வால்யூம் E, இப்படி காமிச்சிக்கிட்டே போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கிளை அமைப்பு. மரத்தில் எப்படி கிளை அப்படியே ஒன்று விட்டு ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளையிலேருந்து கிளை போதும், அந்த மாதிரி மரக்கிளை அமைப்பு அப்படிங்காங்க. அதுதான் ட்ரீ ஸ்ட்ரக்சராக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் இந்த லெஃப்ட் சைடில் செலக்ட் ஆகிருக்கோ அதுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதை காட்டுது. லெஃப்ட்டில் ஃபைலாக இருக்கலாம் அல்லது ஃபோல்டராக இருக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் ஃபோல்டர் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குங்கிறத ரைட் சைட் பேனில் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் டிரைவ் விண்டோ we have 2 pans called left and right pans. இதாக இருக்குங்களா, நடுவில் ஒரு சின்ன பார் தெரியுது. இந்த பாருக்கு இடது பக்கம் இருக்குது லெஃப்ட் பேன், வலது பக்கம் இருக்குது ரைட் பேன். இதில் ஃபோல்டர்ஸு ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ள இருக்குது. இதுதான் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க, மரக்கிளை அமைப்பில் இருக்குது அப்படிங்காங்க. ரைட் சைடு பேனில் லெஃப்ட் சைடு எந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்த பாயிண்ட், in the right pan of the disk drive window, select the file or folder you want to move. எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை அல்லது ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கணும். Click and drag the selected file or folder from the right pan to the folder list on the left pan. Release the mouse button when the target folder is highlighted. Your file or folder will now appear in the new area. Figure 5.30 shows how to move the files or folders using drag and drop method. இந்த படத்தை வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மூவிங் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸிங் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். முதல்ல இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபைலை
லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை ரைட் சைடில் கொண்டு போய் ஆரோ போட்டிருக்காங்க தெரியுங்களா, மூவ் த டெஸ்ட் ஃபோல்டர். இதில் சி டிரைவில் இருக்க டெஸ்ட் ஃபோல்டரை அமைக்கி பிடிச்சி ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணும்போது அந்த ஹைலைட்டட் ஆன அந்த ஃபோல்டரு லேசாக பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் தெரியுது, அதோடு இழுத்து கொண்டாந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல விட்டுடலாம். இப்போ ரைட் சைடில் அந்த ஃபோல்டரில் விட்டவொன்னே அமைக்கி பிடிச்சி இழுத்து கொண்டாந்து விடுறது, அதான் இழுத்து விடுறது, ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த மெத்தடில் ஃபைலை அந்த இடத்துல இருக்க ஃபோல்டரை இந்த சைடில் உள்ள இடத்துல கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட் பேஸ்ட், காப்பி பேஸ்ட். இப்போ பார்க்க போகிறது காப்பி பேஸ்ட். தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் வேஸ் டு காப்பி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதுலேயும் ஃபைலை காப்பி பண்ணி அல்லது ஃபோல்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெத்தட் காப்பி பேஸ்ட். To copy a file or folder, first select the file or folder and then choose one of the following. Click Edit, Copy or Ctrl plus C key or right click then select Copy from the pop-up menu. To paste the file or folder in the new location, navigate to the target location then do one of the following. Click Edit, Paste or Ctrl V or right click paste from the pop-up menu. போன மெத்தடில் பார்த்தா அதே விளக்கம்தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட். போனதில் எடிட்டில் கட் பேஸ்ட் பண்ணுறோம், இதில் வந்து அதே மாதிரி என்ன ஃபைலையோ ஃபோல்டையோ பேஸ்ட் பண்ணணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணணும்னு நினச்சா எடிட் மெனுவை கிளிக் பண்ணி அதில் காப்பிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அல்லது அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ளஸ் பண்ணிவிட்டு சியை ப்ரெஸ் பண்ணலாம். அல்லது அந்த செலக்ட் பண்ண ஃபோல்டர் மேலே ஃபைல் மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் அதில் ஒரு சின்ன பாப்அப் மெனு, அதில் காப்பிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு டி டிரைவில் எடுத்துகிட்டு இ டிரைவ் கொண்டு போகிறோம்னா இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷனை போய் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடிட் மெனுவில் போய் கிளிக் பண்ணால் பேஸ்ட்னு ஆப்ஷன் காட்டும், அந்த பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அல்லது கீபோர்டில் சிடிஆர்எல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விங்கிற கீயை சேர்த்து ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் ஃபோல்டர் அங்கே காப்பி எடுத்த இன்னொரு நகல் வந்து நம்மளோட லொக்கேஷனில் ப்ரெசன்ட் லொக்கேஷனில் போய் பேஸ்ட் ஆகிடும். இல்லையா, மவுஸ் பாயிண்டர் வச்சு இ கோலனில் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட்னு ஒரு பாப்அப் மெனுவில் வரும், அதில் பேஸ்ட்டு கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் சொல்லும்போது உனக்கு அப்படி கன்ஃபியூஸாக தெரியும். கூடிய சீக்கிரம் பள்ளிக்கூடம் திறந்த உடனே அங்கே லேபில் வச்சு உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சா இன்னும் எளிதாக புரியும். வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க, எதுக்கும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராக். சேம் மெத்தட் தான், போன இதில் பார்த்தோம்ல அதே மெத்தடில் இங்கே இருக்குது. in the right pan select the file or folder you want to copy. Click and drag the selected file and or folder to the folders list in the left and drop it where you want to copy the file and folder. Your file or files and folders will now appear in the new area. Same method தான், போனதில் பார்த்தோம்னா drag and drop. ரைட் பேனில் செலக்ட் பண்ணி தேவையான இடத்துலேருந்து இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறோம், புதிய லொக்கேஷனில் அதை அப்படியே அமைக்கி பிடிச்சி கொண்டு போய் விட்டுறோம். போன இதில் எக்ஸ்பிளைன் அதே சேம் மெத்தடில் இங்கே பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்கான். இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எ மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக். என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணதை படிச்சிருக்கோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபைலையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபோல்டர்ஸையோ செலக்ட் பண்ணுறா இருந்தால் என்ன செய்யணும், சிம்பிள் தான். கண்ட்ரோல் கீயை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு என்னென்ன ஃபைலில் அவனை கண்ட்ரோல் கீயை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு விரலால் கண்ட்ரோல் கீயை அமைக்கி பிடிச்சி மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணி ஃபைல் 1 கிளிக் பண்ணணும், அடுத்து 2வது ஃபைலை கிளிக் பண்ணணும், அடுத்து 3வது ஃபைலை கிளிக் பண்ணணும். இப்படி என்னென்ன ஃபைல் வேணுமோ எடுத்துக்கலாம். இதை வந்து நீ கண்டினியூ ஃபைல்ஸாகவும் செலக்ட் பண்ணலாம் அல்லது ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணலாம். ரேண்டம் மீன்ஸ் பர்டிகுலர் ஃபைல் விட்டு விட்டு இருக்கும் எந்த இடத்துல. இப்போ 1 எடுக்கலாம்,
அடுத்து 4வது ஃபைல் எடுக்கலாம், அடுத்து 6வது ஃபைல் எடுக்கலாம், அடுத்து 9வது ஃபைல் எடுக்கலாம். இப்படி என்னென்ன ஃபைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, கண்ட்ரோல் கீயை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ரிலீஸ் பண்ணாமல் அமுக்கி பிடிச்சிக்கிட்டே செலக்ட் பண்ணலாம், அல்லது ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். இதை ப்ராக்டிஸில் செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் டு ரிமூவபிள் டிஸ்க். அது என்னப்பா ரிமூவபிள் டிஸ்க்கு? ஒன்றுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பென் ட்ரைவ் அல்லது சிடி ட்ரைவ், இதை தான் ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டரில் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்க்கு உங்களுக்கு தெரியும், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். அந்த ஹார்ட் டிஸ்க்கை 3 பார்ட்டிஷன் அல்லது 4 பார்ட்டிஷனாக பகுதியாக பிரித்திருப்பார்கள். அதை தான் சி ட்ரைவ், டி ட்ரைவ், இ ட்ரைவ், எஃப் ட்ரைவ்னு வச்சுருக்கலாம். அது இல்லாமல் நம்ம பென் ட்ரைவ் போட்டு காப்பி பண்ணுறோன்னு வைங்களேன், அது வந்து ரிமூவபிள் டிஸ்க். ஏன்னா அதை வந்து எப்போ வேணாலும் இன்சர்ட் பண்ணுறோம், எப்போ வேணுமோ அது ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ரிமூவபிள் டிஸ்கில் ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது அல்லது ஒரு ஃபோல்டரை எப்படி காப்பி பண்ணுறது? There are several methods of transferring files to or from a removable disk. First method, copy and paste method. Second method, send to method. 2 மெத்தடில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது பார்க்கலாம். First method, copy and paste. Plug the USB flash drive directly into an available USB port. In the USB flash drive or external drive folder does not open automatically. Follow these steps. அதாவது நம்ம பென் ட்ரைவை கொண்டு கம்ப்யூட்டரோட யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பிக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொன்னேன். யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட், அதுதான் யூஎஸ்பி போர்ட் அப்படிவாங்க. யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட். இந்த விளக்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அந்த யூஎஸ்பி போர்ட் பார்த்து நம்ம பென் ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறோம். பென் ட்ரைவ்னு சொல்லலாம் அல்லது ஃப்ளாஷ் ட்ரைவ்னு சொல்லலாம். இன்சர்ட் பண்ண உடனே அதில் இருக்க ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சில கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகிரும். ஒருவேளை அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலைன்னா அப்படின்னா பின்வரும் வழிமுறைகளை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா. 1, கிளிக் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். ஃபிகர் 5.31 5.31 டயக்ராம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற எப்படிங்கிறது தெரியும். இதுதான் இந்த டயக்ராம். ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ண உடனே இங்கே ஆல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. ரைட் சைடில் பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், மியூசிக், கேம்ஸ், கம்ப்யூட்டர், கண்ட்ரோல் பேனல் இருக்கா. இதில் அந்த கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணி ஒரு தடவை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். டபுள் கிளிக் ஆன் த ரிமூவல் டிஸ்க் அசோசியேட்டட் வித் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ். ஃபிகர் 5.32 அந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டருக்கா ஒரு ட்ரைவ் பிரிச்சுக்காங்க, செகண்ட் ஒரு ட்ரைவ் பிரிச்சுக்காங்க, தேர்டு ஒன், ஃபோர்த் ஒன் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நியூ வால்யூம் ஈன்னு இருக்குது. அடுத்த இதில் வந்து ஓஎஸ்சின்னு இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் டி அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரீ ஒன்றுன்னு காமிச்சு மதி அப்படின்னு காமிச்சு H:" காமிச்சிருக்காங்க. இந்த H:" தான் நமக்கு ரிமூவல் டிஸ்க். மதிங்கிறது நம்ம வச்சுக்கொண்ட பெயர். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்பேஸ் வந்து 3.77 GB, 3.77 GB டோட்டல் ஸ்பேஸ். ஃப்ரீயாக இருக்குது 3.76 GB அவைலபிள்னு காட்டுது. நீங்கள் இதில் பார்க்குற விட பையில் புக்கு எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிரிண்டிங்கில் லெட்டர்ஸ் தெளிவாக இருக்கும். அடுத்தது நேவிகேட் டு த ஃபோல்டர்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர் கண்டெய்னிங் ஃபைல்ஸ் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை அந்த ஃபோல்டரை போய் தேடி எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இது படம் 5.33 காமிச்சிருக்காங்க. ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் யூ வாண்ட் டு காப்பி, தென் செலக்ட் காப்பி. அந்த வந்துச்சு பார்த்தீங்களா, போன தடவை சொன்ன ரைட் கிளிக் பண்ணணும், ஒரு மெனு வரும். அந்த மெனுவில் காப்பி ஆப்ஷன், இந்த மெனுக்கு பேர் தான் பாப்அப் மெனுங்கிறது. இந்த செலக்ட் பண்ணி தெரியுதுக்கா, இதுதான் பாப்அப் மெனு. ஓப்பன், எடிட்டு, நியூ, பிரிண்ட் எல்லாமே இதில் காமிச்சிருப்பான். கீழே வரும்போது கட்டு, காப்பி, கிரியேட் ஷார்ட்கட் காமிச்சிருக்காங்க. இதில் காப்பிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. மவுஸ் பாயிண்டர் முள்ளே ஸ்க்ரால் பண்ணாலே உருட்டினாலே என்ன பண்ணிடும், அந்தந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகணும். எது வேணுமோ அதில் வச்சுட்டு ஒருத்தர். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ செலக்ட் பண்ணிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் யூ வாண்ட் டு காப்பி, தென் செலக்ட் காப்பி. அந்த காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை ஒரு தடவை கிளிக் பண்ணால் தான் செலக்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு பாப்அப் மெனு வருது. அந்த பாப்அப் மெனுவில் என்ன பண்ணுறோம், காப்பிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்
Return to the removal disk window, right click within the window, then select paste. Figure 5.34. இப்போ நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்மளோட பென் ட்ரைவ் அல்லது ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்கக்கூடிய லொக்கேஷனை தேடி போய் அந்த லொக்கேஷன் இப்போ பாருங்கள், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக காமிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடு பேன், ரைட் சைடு பேன். லெஃப்ட் சைடு பேனில் அந்த மதி ஹெச் கோலன் செலக்ட் ஆகிருக்கு. அதில் ஏற்கனவே உள்ள ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா 12 என்னன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போது அதுக்குள்ளே போய் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் பாப்அப் மெனு வருது. அதில் வியூ இருக்குது, சார்ட் பை, குரூப் பை, ரிஃப்ரெஷ் அப்படியே வரும்போது பேஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த பேஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு தடவை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் இந்த யூஎஸ்பி ட்ரைவ்க்குள்ளே வந்து பேஸ்ட் ஆயிரும். இதுதான் அந்த மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்துருக்கோம், சென்ட் டு மெத்தட். சென்ட் டு மெத்தட் டு சென்ட் டு என்ன அப்படின்னா இங்கேருந்து அங்கே அனுப்புது அப்படின்னு சொல்கிறது. எப்படிங்கிறத பார்க்கலாம். Plug the USB flash drive directly into an available USB port. Navigate to the folders in your computer containing files you want to transfer. Right click on the file you want to transfer to your removal disk. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு யூஎஸ்பி ட்ரைவை அந்த போர்ட்டில் சொருக சொல்கிறாங்க. இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் இருக்க இதுக்கு நேராக போக சொல்கிறாங்க. நேவிகேட் டு த ஃபோல்டர்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர் கண்டெய்னிங் ஃபைல்ஸ் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். எந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த ஃபைல் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு நேராக மூவ் பண்ணுங்கள். அதான் நேவிகேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நேவிகேஷன். அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் போய் நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் ரிமூவல் டிஸ்க். ரிமூவல் டிஸ்கில் போய் ரைட் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. சாரி, ரிமூவல் டிஸ்க்கு அனுப்பக்கூடிய ஃபைலில் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் கிளிக் சென்ட் டு அண்ட் செலக்ட் த ரிமூவல் டிஸ்க் அசோசியேட்டட் வித் த யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ். சென்ட் டு ரைட் கிளிக் பண்ணோன்னே சென்ட் டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம், நேரடியாக அந்த ஃபைலை அங்கே மூவ் பண்ணுறதுக்கான இது தெரியும். இந்த இது படம் எங்கே இருக்குன்னா 5.35 இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் அதுக்கான படம். நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா சென்ட் டு ஆப்ஷன் வருது. எதில் வச்சு ரைட் கிளிக், எந்த ஃபைல் நமக்கு மூவ் பண்ணணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், எடிட்டு, காப்பி, பேஸ்ட் எல்லாமே வரும். அதுக்கு காப்பி, கட்டு, பேஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் டு ஆப்ஷன் இருக்குது. அந்த சென்ட் டுவை கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன ஃபோல்டர்லாம் வருதுங்கிறத காமிச்சிருக்காங்க. கம்ப்ரஸ்டு, ஜிப்டு ஃபோல்டர், டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், ஃபேக்ஸ் ரெசிப்டன்ட், மெயில் ரெசிப்டன்ட், டீம் வியூவர், டிவிடி RW டிரைவ் F கோலன் அண்ட் மதி H கோலன். இதுதான் இப்போதைக்கு நமக்கு ரிமூவல் டிஸ்காக இருக்குது. அந்த டிஸ்கை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபோல்டரை. அதில் கிளிக் பண்ணியாச்சுன்னா சென்ட் டு கிளிக் பண்ணி அதில் இந்த ஃபோல்டர் மதியை பார்த்து ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டாச்சுன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபைலு நேராக யூஎஸ்பி ட்ரைவுக்கு போயிடும். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஹவு டு டெலீட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஒரு ஃபைலையோ ஃபோல்டையோ எப்படி டெலீட் பண்ணுறது. டெலீட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அழிக்கிறது. எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். when you delete a file or folder it will move into recycle bin. நல்லா கவனிக்கணும். ஒரு ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ டெலீட் பண்ணால் முதல்ல அது எங்கே போகும்னா ரீசைக்கிள் பின்னு நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது. மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே டெஸ்க்டாப்லேயே கூட வரும். ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு குப்பை பெட்டி மாதிரி இருக்கும். அந்த ரீசைக்கிள் பின்னுக்கு தான் போகும். இதில் நல்லா கவனிங்க, கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ஃபைலையும் அவசரப்பட்டு நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப எடுக்க முடியாது. அதனால் கம்ப்யூட்டர் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன வசதி வச்சுருக்காங்கன்னா ஒரு ரீசைக்கிள் பின் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது வீட்டில் இருக்க ஒரு குப்பை தொட்டி மாதிரி, குப்பை போடுறதுக்கு ஒரு சின்ன டஸ்ட்பின் வச்சுருப்போம்ல, பெட்டி, சின்ன அட்டை பெட்டி மாதிரியோ அல்லது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவோ வச்சுருப்போம். அதில் அன்னன்னைக்கு சேர்கிற குப்பைகள் பூரா அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு மறந்தால் ஒரு பேப்பரில் எழுதி வச்ச நம்பர் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா திரும்ப போய் அந்த பெட்டியை தேடி அந்த குப்பைகளை கிளறினோம்னா உள்ளேருந்து அந்த பேப்பரை எடுத்து நம்ம அந்த நம்பரை எடுத்துக்கலாம். மறுநாள் தெருவில் விசில் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, குப்பை வாங்குறதுக்கு
கார்ப்பரேஷன் பீப்புள்ஸ் வருவாங்க. அதில் போய் இந்த குப்பையெல்லாம் தட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்னாகும், பாக்ஸ் எம்டி ஆயிரும். ஒருவேளை 2 நாள் கழித்து ஞாபகம் வந்து அந்த குப்பை பெட்டியை தேடினா அந்த பேப்பர் நம்பர் எழுதின பேப்பர் கிடைக்குமான்னா கிடைக்காது. இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் அந்த ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசைக்கிள் பின் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை நாள் கழிச்சோனாலும் நம்ம அதை திரும்ப ரீகால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த ரீசைக்கிள் பின்னையே கிளியர் பண்ணிட்டா என்னாகும், நம்ம ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸை ரெக்கவரி பண்ண முடியாது. பார்க்கலாம். டு delete a file or folder, சிம்பிள் மெத்தட் தான். செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் யூ வாண்ட் டு delete. எந்த ஃபைலை நீ டெலிட் பண்ண நினைக்கிற அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ரைட் கிளிக் the file or folder, select delete option from the pop-up menu or click file delete or press delete key from the keyboard. The file will be deleted and moved to recycle bin. பாருங்க, அதே மாதிரி 3 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எந்த ஃபைலை அழிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட்டுக்கு லெஃப்ட் கிளிக் மவுஸோட, தென் ரைட் கிளிக் அதில் இருந்துகிட்டே பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் டெலீட் ஆப்ஷன் இருக்குது. டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிரும், டெலீட் ஆயிரும். இதை பார்க்க நினச்சின்னா முந்தின படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குது பார்த்தீங்க, அந்த இதிலேருந்து ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன், ஒரு பாப்அப் மெனு வருது. அதில் வந்து இங்கே சென்ட் டு செலக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டெலீட் ஆப்ஷன் வருது பாருங்கள். இந்த டெலீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சுன்னா, செலக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் அழிக்கப்பட்டு நேராக கம்ப்யூட்டரில் இருக்க டெஸ்க்டாப்பில் ரீசைக்கிள் பின் பாக்ஸில் போய் விழுந்துடும். அல்லது இன்னொரு மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைல் மெனுவை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. சாதாரணமாக மேலே ஃபைல் மெனு இருக்குது, எடிட் மெனு இருக்குது. அந்த ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணால் அதில் டெலீட் ஆப்ஷன் வருது. அதை ப்ரெஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். 3வது ஆப்ஷன், நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டில் ரைட் சைடில் நம்பர் கீக்கு லெஃப்ட் மேலே பார்த்தீங்கன்னா டெலீட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்சர்ட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆயிரும், ஃபைல் டெலீட் ஆயிரும். டெலீட் ஆகிறது எங்கே இருக்குது, நேராக எங்கே போய் எழுது, ரீசைக்கிள் பின்னில் போய் எழுது. ரீசைக்கிள் பின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரீசைக்கிள் பின் இஸ் a special folder to keep the files or folders deleted by the user, which means you still have a opportunity to recover them. The user cannot access the files or folders available in the recycle bin without restoring it. To restore file or folder from the recycle bin, என்ன சொல்கிறாங்க, ரீசைக்கிள் பின்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர், ஒரு சிறப்பு ஃபோல்டராக உருவாக்கி வைத்துள்ளார்கள். எதிர்பாராமையோ அல்லது தெரிந்தோ தெரியாமலையோ அழிக்கப்பட்ட ஃபைல்கள் அனைத்தும் எங்கே போய் கிடக்கும், அந்த ரீசைக்கிள் பின்னில் கிடக்கும். மறுபடியும் ஒரு வாய்ப்பு திரும்ப எடுக்கணும்னு நினச்சா அந்த ரீசைக்கிள் பின்லேருந்து அந்த ஃபைல் அண்ட் ஃபோல்டரை ரெக்கவரி பண்ண முடியும். அதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், ஓப்பன் ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின் பாக்ஸை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்லேயே பார்க்கலாம். டெஸ்க்டாப்க்கான முன்னாடி படங்கள் இருக்குது, அதுலேருந்து எடுத்து பார்த்துங்க. ரீசைக்கிள் பின் ஒரு குப்பை பெட்டி மாதிரி இருந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயே பேரும் சின்ன ரீசைக்கிள் பின்னு சின்ன எழுத்தில் எழுதியிருக்கும். ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் டு பி ரீஸ்டோர்ட் அண்ட் செலக்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன் ஃப்ரம் த பாப்அப் மெனு. டு ரீஸ்டோர் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் செலக்ட் ரீஸ்டோர் ஆல் items. To delete all files and recycle pin, select empty the recycle pin. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ரீசைக்கிள் பின் பாக்ஸை போய் டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா போதும், ஓப்பன் ஆயிரும். அல்லது ரைட் கிளிக், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் அதில் வர்ற மெனு ஓப்பன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ண உடனே அதில் என்னென்ன ஃபைல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி அழிச்சிருக்கோமோ அந்த அவ்வளோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட்டில் தெரியும். அதில் பர்டிகுலராக ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சா அந்த ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் கிளிக் ஒரு தடவை பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் மெனு தெரியும். பாப்அப் மெனுங்கிறது குட்டி மெனு. அந்த குட்டி மெனுவில் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டோர் மறுபடியும் அதே இடத்துல போய் ஸ்டோர் ஆகுன்னு அர்த்தம். அப்போது நம்ம அதை ரீஸ்டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே இந்த ஃபைல் எந்த ட்ரைவில் எந்த லொக்கேஷன்லேருந்து வந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் டி ட்ரைவில்
11th டிங்கிற ஃபோல்டர்லேருந்து வந்திருந்ததுன்னா நேராக அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஃபைல் என்ன ஆயிரும், ரீஸ்டோர் ஆயிரும். ஒருவேளை அனைத்து ஃபைல்களும் நமக்கு தேவை அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர்னு கொடுத்துட்டா எந்தெந்த ஃபைல் எந்தெந்த ஃபோல்டர் எங்கேருந்து வந்துச்சோ அந்தந்த இடத்துல போய் என்ன ஆயிரும், அது மறுபடியும் ஸ்டோர் ஆயிரும். நமக்கு அந்த லொக்கேஷனை ஞாபகம் வச்சு போய் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை டு delete ஆல் ஃபைல்ஸ் in the recycle bin select empty the recycle bin. ஒருவேளை எல்லாமே வேண்டாம்ப்பா, பார்த்துட்டோம், இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு, கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சா ரைட் கிளிக் பண்ணதில் எம்டி த ரீசைக்கிள் பின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி விட்டாச்சுன்னா டோட்டலாக ரீசைக்கிள் பின் குப்பைப்பெட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபைல்களும் என்ன ஆகி போகும், அழிக்கப்பட்டு விடும், திரும்ப எடுக்க இயலாது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் ஷார்ட்கட் ஆன் த டெஸ்க்டாப். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது நமக்கு தேவையான ஃபைல்ஸோ ஃபோல்டர்ஸோ அல்லது ஆப்ஸோ அப்ளிகேஷனையோ உடனே ஒவ்வொரு தடையும் உள்ளே போய் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டில் கொண்டாந்து வச்சுக்கலாம். ஷார்ட்கட் மெத்தட், அதோட குட்டி படம் ஒன்று வந்து ஸ்க்ரீனில் வந்து இருக்கிறோம். நம்ம அதை கிளிக் பண்ணால் என்ன ஆயிரும், டேரெக்டாக அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இது எப்படி உருவாக்குறது, அதுக்கான வழிமுறைகளை காமிச்சிருக்காங்க. ஷார்ட்கட்ஸ் to your most often used folders and files may be created and placed on the desktop to help automate your work. ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன், அதை எப்படி செய்யணுங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். Select the file or folder that you wish to have as a shortcut on the desktop. எந்த ஃபைல் வேணுமோ அல்லது ஃபோல்டர் வேணுமோ அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ட்கட்டாக கொண்டு வரக்கூடியது, டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டாக கொண்டு வரதுக்கு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் ஆர் ஃபோல்டர், அதுக்கு மேலே வச்சு ஒரு தடவை ரைட் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அந்த ரைட் கிளிக் ஆப்ஷனில் செலக்ட் சென்ட் டு ஃப்ரம் ஷார்ட்கட் மெனு, தென் செலக்ட் டெஸ்க்டாப், கிரியேட் ஷார்ட்கட் ஃப்ரம் த சப் மெனு. அதில் செலக்ட் பண்ண சென்ட் டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அந்த சின்ன பாப்அப் மெனுவில் சென்ட் டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியும். பாரு, மியூசிக்ங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு பாப்அப் மெனு, அதில் வந்து ஓப்பன், ஷேர் வித், சென்ட் டு, காப்பி, ரீநேம், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் சென்ட் டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆரோ இருந்துச்சு, என்ன சொல்லியிருக்கேன், சைடில் அதுக்கு இன்னும் ஒரு சப்மெனு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதில் சென்ட் டு கிளிக் பண்ணோன்னே அதில் 4 ஆப்ஷன் வந்துருக்கு. அடுத்த மெனு, அந்த மெனுவில் டெஸ்க்டாப் ப்ராக்கெட்டில் கிரியேட் ஷார்ட்கட்னு தெரியுதா, இதை கிளிக் பண்ணிட்டாச்சுன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த மியூசிக்கான ஷார்ட்கட் கீ அந்த டெஸ்க்டாப்பில் கிரியேட் ஆகிரும். இதுதான் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. எங்கள் shortcut for the file or folder will now appear on your desktop and you can open it from the desktop in the same way as any other icon. Figure 5.36. இப்போ பார்த்த மெத்தடை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நாங்கள் செலக்ட் பண்ணி முடித்த உடனே அதோட ஷார்ட்கட் வந்து என்ன ஆயிரும், ஸ்க்ரீனில் டெஸ்க்டாப்பில் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5.13 ஷட்டிங் டவுன் ஆர் லாக் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஷட்டிங் டவுன் ஆர் லாக் ஆஃப் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கம்ப்யூட்டரை முறையாக அணைத்தல். சட்டுன்னு பவர் போனோன்னே கட் ஆயிரும். அப்படி பண்ணும்போது என்னாகும், அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் என்னாகும், அழியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முறையாக அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அல்லது லாக் ஆஃப் பண்ணுற மெத்தட் என்னங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். Once you have closed all open applications, you can either log off your computer or shut down the computer. கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், ஷட் டவுன் அல்லது லாக் ஆஃப் பண்ணணும் அப்படின்றாங்க. லாக் ஆஃப் அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, டு லாக் ஆஃப் ஆர் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ண உடனே அந்த சைடு மெனுவில் 2 பேன் வருது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அதில் ஷட் டவுன் அப்படின்னு ஆப்ஷன் போட்டு ஒரு ஆரோ காமிச்சிருக்காங்க.
அந்த ஆரோ காமிச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு சின்ன பாப்அப் மெனு இருக்குது. அதில் ஒரு சைடு சப் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப், லாக், ரீஸ்டார்ட், ஸ்லீப், ஹைப்பர்நெட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் நமக்கு லாக் ஆஃபை செலக்ட் பண்ணியாச்சுன்னா சிஸ்டம் என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அதுக்கான வழிமுறைகள் கீழே கொடுத்தாங்க. கிளிக் ஸ்டார்ட் லாக் ஆஃப் ஆர் ஸ்டார்ட் ஷட் டவுன். ஷட் டவுனை டைரெக்டாக கிளிக் பண்ணலாம், அல்லது ஷட் டவுனுக்குள்ளே போய் லாக் ஆஃபையும் கிளிக் பண்ணலாம். ரெண்டும் ஒரே பணியை செய்கிறது. இஃப் யூ ஹாவ் any open programs, then you will be asked to close them, or Windows will force shutdown. You will lose any unsaved information if you do this. என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நீ அந்த ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ண ப்ரோக்ராம்ஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா என்னாகும், ஷட்டவுன் ஃபோர்ஸாக ஷட்டவுன் பண்ணும். என்னாகும், ஃபைல்ஸ் சேவ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல முறையாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணும். இதில் இருக்க ஒவ்வொரு அந்த மெனுவில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் யூசர், ஸ்விட்ச் டு அனதர் யூசர் அக்கௌண்ட் ஆன் த கம்ப்யூட்டர் வித்தவுட் க்ளோசிங் யுவர் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் விண்டோஸ் ப்ராசஸஸ். ஸ்விட்ச் யூசர்னால் ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசருக்கு மாறுறது. இது எப்படி கிரியேட் பண்ணி எப்படி மாற்றுறதுங்கிற லேபில் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து லாக் ஆஃப், ஸ்விட்ச் டு அனதர் யூசர் அக்கௌண்ட் ஆன் த கம்ப்யூட்டர் ஆஃப்டர் க்ளோசிங் ஆல் யுவர் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் விண்டோ ப்ராசஸஸ். என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிறது லாக் ஆஃப் அப்படிங்கிறாங்க. லாக் த கம்ப்யூட்டர் ஒயில் யூ ஆர் அவே ஃப்ரம் இட். நீங்கள் ஒருவேளை கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இடையில எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும் அல்லது ஒரு டீ சாப்பிட போகணும்னு நினச்சா, யாரும் பார்க்கக்கூடாது நம்ம கம்ப்யூட்டர் நினச்சா, லாக் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு போயிட்டா கம்ப்யூட்டர் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருமா. கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும், மானிட்டரில் வந்து க்ளோஸ் ஆகிரும். என்ன அப்ளிகேஷனில் நம்ம இருக்கோங்கிறது தெரியாது. நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணால் வழியா வேறு யாரும் பார்க்க முடியாது. அடுத்தது ரீஸ்டார்ட் ஆப்ஷன். ரீஸ்டார்ட் ஆப்ஷனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ரீபூட் த கம்ப்யூட்டரையே மறுபடியும் ஒரு தடவை ரீபூட் பண்ணுறது. திஸ் ஆப்ஷன் இஸ் ஆஃபன் ரெக்யூர்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் இன்ஸ்டாலிங் நியூ சாஃப்ட்வேர் ஆர் விண்டோஸ் அப்டேட். புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலோ அல்லது விண்டோஸ் நெட்டில் கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணாலோ ரீபூட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். அப்போது நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே கம்ப்யூட்டர் என்ன ஆகிடும், ரீபூட் ஆகி ரெடியாக இருக்கும். அடுத்தது ஸ்லீப் ஆப்ஷன். puts the computer into a low power mode that retains all running programs and open window in computer memory for the super quick restart. அதாவது பவர் கன்சப்ஷன் லோ பவர் மோடில் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யலாம், ஸ்லீப் மோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த விண்டோஸில் இருக்க இது போகாமே மற்ற ஐட்டங்களை என்ன ஆயிரும், ஸ்லீப் அமைதியாகிவிடும் அப்படிங்க. ஹைப்பர்நெட் puts the computer into low power mode after saving all running programs and open windows on the machine's hard drive for quick restart. Found only on laptop computers. பார்த்தீங்களா, லேப்டாப்பில் மட்டும் அந்த பணியை இந்த ஹைப்பர்நெட் ஆப்ஷனை வச்சுருக்காங்க. எப்போ லோ பவர், குறைந்த மின்சக்தியில் கணிப்பொறி இயக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அது இல்லாமல் திறந்து வச்சுருக்க விண்டோஸ் ஐட்டங்கள் பூராமே என்ன செய்யுது, சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. எதில் மட்டும், லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும். சரி, இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கலாம்.